கைஸ் பிஆர் ரேங்க் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது என் கூட ஒருத்தன் இறங்கிடுவான். மினி யூஸை வச்சு பட்டு பண்ணணும்னு அழுத்துவேன். கீழே இறங்கும்போது ஒரு 50 டேமேஜ் எனக்கு மைனஸ் ஆகிடும். அப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 டேமேஜ் தான் இருக்கும்னு நினச்சி நான் அழுத்துறேன். அப்பயும் சாக மாட்டான். என்ன தான் பண்ணுறானே தெரிலன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடில் அந்த சைடில் சுற்றுறேன். ஏன்னா என் டீம்மேட்டர் பக்கத்துலேயே இருக்காங்கண்ணே. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு உள்ளே பூந்து லேக் அடிக்குது. பட்டு பண்ணு அழுத்தி ஒரு டவுன் ஆகிடுச்சிட்டேன். ஸ்ட்ரைட்டாக நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளாக் டவர் போய் கிளாக் டவரில் ஒரு எனிமி என்ன ஃபன் பண்ணுவான் பாருங்களேன். கைஸ் நான் பாகிஸ்தான் சர்வரில் போய் விபேஜ் அடிக்கலான்னு சொல்லி ஒரு ட்ரீமில் இருப்பேன். அதனால தான் நான் பாகிஸ்தான் சர்வரில் வீடியோ போட்டுனுக்கிறேன். டிக்டாக்லேயே வீடியோ போடுவேன் கைஸ், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா டிக்டாக் இல்லைனாலும் நான் VPN ஏற்றி டிக்டாக் வச்சுருக்கேன். அப்படியே இந்த எனிமியை போட்டு பாட் ஆஃப்லைன் தான் நான் அடிக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி, அது இந்தியன் சர்வராக இருந்தால் நான் அடிக்காமல் இருந்திருப்பேன். இது வரை பாகிஸ்தான் சர்வரில் எந்த எனிமி கையில் மண்ணாலும் கட்டுன்னு போட்டு அழுத்துறேன். அப்படியே ஃபேக்ட்ரி வந்தவொடனே ஃபேக்ட்ரியில் பாருங்கன்னா ஒரு எனிமியான அவன் ஆஃப்லைன் நினைக்கிறேன். இல்லை ஆஃப்லைனில் இல்லை மூமெண்ட்டில் தான் இருந்தான். மூமெண்ட்டில் இருக்கும்போது அடித்தா டீம் ஐடி எங்கே தான் 4 பேர் நினச்சிருந்தா 3 பேருமே வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூஃபில் ஒருத்தன் இருப்பான். அவனை அடிக்கிறனா இல்லையான்னு மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்கணும். இந்த காய்ச்சி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.